வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்றது தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், உங்கள் ஏரியாவில் உள்ள நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நெட்வொர்க் வந்து நல்லா இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது புது சிம்மு மாற போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஆஃபர் நியூ இயர் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பிஎஸ்என்எல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக் எனக்கு அடுத்த வீடியோ போகிற ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதிரி நியூ இயர் ஆஃப் அப்படின்ற மாதிரி நிறையவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து பிஎஸ்என்எல் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ நீங்கள் ஜியோ டு பிஎஸ்என்எலோ இல்லாட்டி ஏர்டெல் டு பிஎஸ்என்எலோ அப்படி மாறுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்என்எல் சிம்முக்கு வந்து நெட்வொர்க் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா சப்போஸ் அந்த பேக்குன்றது வேஸ்ட்டாக போயிடும். உங்களுக்கும் சிக்னல் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருப்பீங்க. ஸோ அப்படிலாம் வராமல் இருக்கணுக்காண்டி தான் இந்த வீடியோ உங்களுக்காண்டி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஒரு நண்பருக்காக ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வாங்க வீடியோ பற்றின ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து ட்ராய் தரப்புலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மை ஸ்பீட் ட்ராய் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ண வரும். அப்படிலாட்டி கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், அங்கே போய் கூட இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்மிஷன்லாம் கேட்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஓகே கொடுத்துருங்க. லொக்கேஷன் ஃபோன் காலுக்கும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்குது, நீங்கள் அளவு கொடுத்துருங்க. ஃபோன் காலுக்கும் அளவு கொடுத்துருக்குங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ்ன்றது இப்படி தான் இருக்கும். நான் வந்து ஐடியா சிம் யூஸ் பண்ணுறதுனால ஐடியான்னு வருது. பிகின் டெஸ்ட்ன்றது கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து லோட் ஆகி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடும் பின்ன அப்லோட் ஸ்பீடு ரெண்டுக்குமே கேட்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு சிக்னல் வந்து செக் பண்ணோம். ஸோ இப்போ டவுன்லோட் ஸ்பீடு வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அப்லோட் ஸ்பீடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே டேட்டாலாம் கேதர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் தான் வரும். டேட்டு டைம் எல்லாத்தையுமே முதற்கொண்டு காமிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணாலும் டெஸ்ட் அகைன் கொடுத்துருக்கோம், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்போ இல்லாட்டி சென்டர் ட்ரூ ட்ராயின்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷனில் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும்னா கீழே லொக்கேஷன் ஒரு ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா சென்டரில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து எந்த சிக்னல் இருக்குது அப்படின்ற தெளிவாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் பார் வந்து காமிக்கும். பிஎஸ்என்எல் எவ்வளோ இருக்குது, ஜியோ எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து டீட்டெயில் வந்து இந்த மாதிரி கிராஃப் மாதிரி போட்டு காமிக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு நண்பருக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.